கப்பலா பத்தாஸ் நகரத்தில் இந்தியர்களுக்காக புதிய மண்டபம் நிர்மாணிக்கும் பணிக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் என்று சட்டமன்ற உறுப்பினர் தத்தோசி ரிஷால் மெரிகான் உறுதிமொழி. கப்பலா பத்தாஸ் இந்தியர்களுக்கு பொருளுதவிகள் அன்பளிப்புகள் மட்டும் வழங்க இங்கு நான் வரவில்லை, இங்குள்ள இந்திய மக்களுக்கு ஒரு பொது மண்டபம் நிர்மாணித்து தர வேண்டும் என்ற முடிவில் இன்று உங்களை எல்லாம் காண வந்துள்ளேன் என பெரும் கரவொலிக்கிடையே அவர் பேசினார். நெடுநாளைய இங்குள்ள மக்களின் கோரிக்கைக்கு தீபாவளி பரிசாக சட்டமன்ற உறுப்பினரின் இவ்வறிவிப்பு அமைந்துள்ளதாக ம.இ.க. தொகுதி தலைவர் திரு கே. முனியாண்டி கூறினார். இங்குள்ள சித்தி விநாயகர் ஆலய மண்டபத்தில் இன்று காலையில் பெர்தாம் சட்டமன்ற உறுப்பினர் தத்தோசி ரிஷால் மெரிகான் அவர்கள் 300க்கும் மேற்பட்ட இந்திய மக்களை சந்தித்து இனிய வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இவ்வறிப்பினை வெளியிட்டார். ஏற்பாட்டுக் குழுவின் தலைவரும் ம.இ.க. கப்பலா பத்தாஸ் தொகுதி தலைவருமான திரு கே. முனியாண்டி அவர்களின் தலைமையுரையில், நமது சட்டமன்ற உறுப்பினரின் அயராத சேவையை இப்போது நாம் சட்டமன்ற வாயிலாக பெற்றிருக்கின்றோம். இதற்கு முன்னதாக நாடாளுமன்றம் வாயிலாகவும் அமைச்சர் என்ற முறையிலும் பெற்றிருக்கிறோம் என்பதை நினைவுபடுத்தினார். 300க்கும் மேற்பட்ட மக்களுக்கு பொருளுதவியும் ரொக்கமும் வழங்கிய நிகழ்வில் திரளானோர் கலந்து கொண்டனர். ம.இ.க.வுடன் இணைந்து PPP, IPF, PKR, அமானா, TAP போன்ற ஒற்றுமை அரசாங்க தலைவர்களும் சித்தி விநாயகர் ஆலயத்தினரும் இந்நிகழ்விற்கு ஆதரவு தந்து கலந்து கொண்டனர். வாழ் மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க வசதி குறைந்த மக்களுக்கு இத்தகைய உதவிகளை மிக கடந்த காலங்கள் தொட்டு இன்று வரை செய்து வருகின்றது எனவும், இவ்வரசாங்கத்திடம் புதிய மண்டபம் அமைய ம.இ.க. தொடர்ந்து வலியுறுத்தி வரும் என தொகுதி ம.இ.க. தலைவரான திரு கே. முனியாண்டி தெரிவித்தார்.